12th ஸ்டாண்டர்ட் தமிழில் லாஸ்ட் யூனிட் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம பார்க்க போகிறது வந்து முகம். எழுதினது யாருன்னா சுகந்தி சுப்பிரமணியன். ஸோ இவங்க வந்து கோயம்புத்தூர் ஆலந்துறையை சேர்ந்தவங்க. ஸ்கூல் வந்து ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு முன்னாடியே வந்து மேரேஜ் அவங்களுக்கு பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அவங்க எழுதின கதைகள் தான். முகங்களுடன் முகம் எனது முகம் காண முடியவில்லை, தேடுகிறேன் இன்னமும் என்னை தொலைத்து முகவரியற்று, உடல் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து தனித்து விடப்பட்ட பெண்களை பற்றி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நிறையா எழுதியிருக்காங்க. புதையுண்ட வாழ்க்கை மீண்டெழுதலின் ரகசியம் இந்த கவிதை தொகுப்பெல்லாம் இவங்க எழுதினது. இவங்க இறந்ததுக்கப்புறம் சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள்னு சொல்லிட்டு நிறைய வெளியே வந்திருக்கு. அடுத்து ரட்சணிய யாத்திரையம் எழுதினது யாருன்னா H.A. கிருட்டிணனார். இறைமகனின் எளிய நிலை, அதாவது வந்து இது இயேசுவை பற்றி ஒவ்வொரு ஸ்டான்ஸ்லையும் வந்து ஹெட்டிங்கும் நல்லா பார்த்துக்கணும். இறைமகனின் எளிய நிலை, பாசம் என் உன்னலிர் பிணித்தமை பகைத்த நீசமனு ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழையென ஓர்மின். அந்த குடும்பக்காரங்க முன்னாடி வந்து ஈசன் மகன் வந்து ஒரு ஏழை மாதிரி நின்னாரு அப்படின்னு இளைமகனின் எளிய நிலை. அடுத்து பாதகர் குழுமி சொற்ற பழிப்புரை கருணை பெருமான் புண்பட்டார் அல்லால் நோகது சினந்தார் கரும நோக்கி அவங்க பேசினதெல்லாம் பழிப்புரையும் கேட்டு நொந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு இறைமகனின் எளிய நிலை இந்த ரெண்டு பாட்டும். அடுத்து ஆளுநர் முன் நிறுத்தல், என்ன மீட்டவர் இறை முன் அண்ணலை தனி நிருபமும் தீர்ப்பு பண்ணவும் பகை கொண்டு ஒன்றுமே ஒடுக்க. ஸோ வந்து தீர்ப்புக்காக அவர் முன்னாடி நிறுத்தி வைக்கிறாங்க, பகையோடு அவரை நிறுத்துகிறாங்க. அடுத்து ஆளுநர் விதித்த கொலை தண்டனை இழுத்து வர்றது, முன்னுடை கலைந்து செந்நிற அங்கி மேல் கொல்லுனை குருதி பீரிட முள்முடி சிரத்து பெய்தனர். இந்த முள்ளான கிரீடம் தலையில் வைக்கிறது அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து கைதுறும் கோலினை கவர்ந்து கண்டகர் வெய்துர தலைமிசை அடித்து வேதனை உமிழ்ந்தனர் திருமுகத்தினை வைதனர் பழித்தனர். ஸோ வந்து அவங்கள கொடுமைப்படுத்தினது. ஆளுநர் விதித்த கொலை தண்டனையை நிறைவேற்றுறது. ஓகேவா. அடுத்து வந்து மக்கள் புலம்பல், என்கொல் மேதினி கீண்டி வெடித்திலது என்பர். இந்த உலகம் இன்னும் வெடிக்காமல் இருக்கா, வானம் இடிந்து விழாமல் இருக்கா அப்படின்னு மக்கள் புலம்புறாங்க. பொல்லாங்கு பொறுத்தல், பொல்லாத யூதர்க்கும் போர் சொல்லலும் வல்லானை புறக்கணித்து சொல்லாத ஈசன் பொறுத்திருந்தார், எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தார் சொல்கிறாங்க. அடுத்து உன்னலிர் அப்படின்னா எண்ணாதீர்கள், உன்னலிர் எண்ணாதீர்கள், பிணித்தமை கட்டியமை. அடுத்து நீச அப்படின்னா இழிந்த. ஃபஸ்ட்டு உன்னலிர் எண்ணாதீர்கள், பிணித்தமை கட்டியமை, நீச இழித்த, நேசம் அன்பு, வல்லியதை அப்படின்னா உறுதியை, ஓர்மின் அப்படின்னா ஆராய்ந்து பாருங்கள். அடுத்து பாதகரனா கொடியவர், குழுமினா ஒன்று கூடி, பழிப்புரைனா நிகழ்ச்சியுரை, ஏதமில்னா குற்றமில்லாத, ஊன்றனா அழுத்த, மாற்றம்னா சொல், நுவன்றினர் அப்படின்னா கூறவில்லை நோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும். உன்னலிர் அப்படின்னா எண்ணாதீர்கள், பிணித்தமைனா கட்டியமை, நீசனா இழிந்த, நேசம் அன்பு, வல்லியதுனா உறுதியை, ஓர்மின் அப்படின்னா ஆராய்ந்து பார்க்குறது, பாதகர்னா கொடியவர், குழுமினா ஒன்று கூடி, பழிப்புரைனா நிகழ்ச்சியுரை, ஏதமில்னா குற்றமில்லாத, ஏதவில் குற்றமில்லாத, ஊன்ற அழுத்த, மாற்றம் அப்படின்னா சொல், நுவன்றினர்னா கூறவில்லை. பாவகை வந்து இது அரசியல் கல்வி நெல்லடி ஆசிய பிரித்தம். ஆக்கினை அப்படின்னா தண்டனை, ஆக்கினைன்னா தண்டனை ஆக்கணும். நிர்ணயம் அப்படின்னா உறுதி. கூவல்னா கிணறு. ஒன்றுமோ அப்படின்னா வந்து ஒன்றுமோ அப்படின்னா முடியுமோ. உததி அப்படின்னா கடல். ஒடுக்கனா அடக்க, கலைந்துனா கலற்றி, திகழனா விளங்க, சேர்த்தினர்னா உடுத்தினர், சிரத்துனா தலையில், பெய்தனர்னா வைத்து அழுதினர். அப்புறம் கைதுரும்னா கையில் கொடுத்திருந்த, கண்டகர்னா அந்த கொடியவர்கள் சரியா, வெய்துரனா வலிமை, மரங்கொல் அப்படின்னா மரம் மாதிரி முரட்டுத்தன்மை, கீண்டு பிளந்து, வாரிதி அப்படின்னா கடல், சுவராதது அப்படின்னா வற்றாதது. அடுத்து பல்லானைனா வலிமை வாய்ந்தவரை. அடுத்து நிந்தை அப்படின்னா பழி, பொல்லாங்கன்னா கெடுதல், உன்னலின்னா முன்னிலை பன்மை வினைமுற்று, ஓர்மின்னா ஏவல் பன்மை வினைமுற்று, பாதகரனா வினையாளனையும் பெயர். இதில் இந்த மீனிங் மட்டும் திரும்ப பண்ணலாம். ஆக்கினைனா தண்டனையை ஆக்க சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்டனையை ஆக்குறாங்க, தண்டனையை உருவாக்குறாங்க. ஆக்கினை தண்டனை. நிர்ணயம்னா உறுதி. கூவல்னா கிணறு, இதெல்லாம் தெரியும். ஒன்றுமோ அப்படின்னா முடியுமோ, ஒன்றால் செய்ய முடியுமா, ஒன்றுமோ முடியுமோ. அடுத்து உததி அப்படின்னா கடல், அப்படி கடல்ல இருந்தால் சூரியன் மேல் அப்படி உதிச்சு போகும். உததினா கடல். ஒடுக்கனா அடக்க, கலைந்துனா கலற்றி, திகழனா விளங்க, சேர்த்தினர்னா உடுத்தினர், சிரம்னா தலை. அடுத்து பெய்தனர் மழை வந்து அப்படி தலையில் டம்னு விழும். ஸோ வைத்து அழுத்தினர், அழுத்துற மாதிரி மழை பெய்தனர் அப்படிங்கிற சொல்லுவோம். கைதுனா கையில் கொடுத்திருந்த. அடுத்து கண்டகர் அப்படின்னா கொடியவர்கள். வெய்துர அப்படின்னா வெஞ்சாலும் அப்படி மன வலிமையோடு இருக்கணும், வெஞ்சாலும் வலிமை.
மரங்கள் மரமாலே முரட்டுத்தன்மையோடு இருக்கணும். கீண்டுனா பிளந்து, வாரினா கடல், சுவராதுனா வற்றாது, வல்லானை வலிமை வாய்ந்தவனே, நிந்தைனா பழி, பொல்லாங்கனா கெடுதல், முன்னலினா முன்னிலை பன்மை, ஓர்மின்னா ஏவல் பன்மை நியமிட்டிருக்குது, பாதகர்னா வினையாளனையும் பெயர். திருநெல்வேலி வெளிவந்த நற்போதகம் அப்படின்ற ஆன்மீக மாத இதழில் திருநெல்வேலியில் வெளிவந்த நற்போதகம் அப்படின்ற ஆன்மீக இதழில் இருந்து ரச்சனிய யாத்திரகம் 13 வருஷம் தொடராக வெளிவந்திருக்கு. எங்கே? திருநெல்வேலியில் வெளிவந்த நற்போதகம்ன்ற ஆன்மீக இதழில் ரச்சனிய யாத்திரை 13 வருஷம் தொடராக வெளிவந்திருக்கு. 1894 புறநானூறு ஊவேசா பிரிண்ட் போட்டிருப்பாரு. சரியா? அதே வருஷம்தான் மே திங்கள் முதல் பதிப்பாக. இப்போ புறநானூரை ஊவேசா எப்போ பிரிண்ட் போட்டாரோ அதே வருஷம்தான் இந்த ரச்சனிய யாத்திரகம் இதில் வெளிவந்திருக்கு. அடுத்து ஜான் பன்னியன் இங்கிலீஷில் எழுதிய பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்ற அதோட தழுவல் தான் ரச்சனிய யாத்திரகம். இது ஒரு உருவக காப்பியம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா இயேசு கிறிஸ்து அப்படி இரத்தத்தோட அது நம்ம சொல்லும் போதே நமக்கு அப்படி கண்ணில் ஞாபகம் வரும். முள்ளாலான கிரீடம் வச்சு உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக வச்சு அடித்து கையில் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி உருவகப்படுத்தி காட்டியிருக்காங்க. உருவக காப்பியம்னாலே அது என்னது? ரச்சனிய யாத்திரிகம். சரியா? அடுத்து இது வந்த வருஷம் புறநானூறு வந்த வருஷம்தான் அதுவும் அப்படின்னு வச்சுக்கணும். ஜான் பன்னியனோட தழுவல் தான் இது. அடுத்து ஆதிப்பருவம். இதில் என்னென்ன பருவம் இருக்குது? ஆதிப்பருவம், குமாரப்பருவம், நிதான பருவம், ஆரண்ய பருவம், ரச்சனிய பருவம் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படி நிறையா பருவம் இருக்குது. இது குமாரப்பருவம் தான் நமக்கு கொடுத்துருக்குது. குமாரப்பருவத்தில் ரச்சனிய யாத்திரிகம் அந்த படலம், ரச்சனிய சரிதம் அந்த படலத்தில் நமக்கு கொடுத்துருக்காரு. இயேசுவோட இறுதிக்கால பாதுன்ட்டு. எச்சே கிருட்டினனார் இது ரொம்ப கிறிஸ்துவ சமய கம்பர் அப்படின்னு அழைக்கப்படுவார். கிறிஸ்துவ சமய இலக்கியத்தில், தமிழ் இலக்கியத்தில் முக்கிய பங்கு பெருமங்கு இவர் தான். அடுத்து போற்றி திகுவகவல், ரச்சனிய மனோகரம். இவர் போற்றி திரு அகவல், அப்புறம் ரச்சனிய மனோகரம் இதுவும் எழுதியிருக்காரு. ரச்சனிய மனோகரம், போற்றி திரு அகவல் இதுவும் எழுதியிருக்காரு. இந்த தண்டனைலாம் கொடுத்த ஆளுநர் யார் அப்படின்னா பிலாத்து மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலே பிளந்திருப்பாங்க. அந்த மாதிரி பிலாத்து மன்னன் அப்படின்றது பேர். அடுத்து சிறுபான்றாற்றுப்படை எழுதுவது நத்தத்துவனார். இது இந்த கடையில வள்ளல்களை பற்றி வரிசையாக வரும். பேகன், பாரி, காரி, ஆய், அதிகன், நல்லி, ஓரி. அடுத்து நல்லிய கோடன். சரியா? நல்லியக்கோடன் இந்த கடையில வள்ளல்களில் சேர மாட்டார். பட் அவரும் ஒரு வள்ளல். அவர் தான் இந்த பாட்டோட தலைவரே. நல்லியக்கோடன் தான் பாட்டோட தலைவனே. நல்லியக்கோடன் தான். சரியா? அதை மறந்துடக்கூடாது. அடுத்து பேகன்னா மயில்னாலே பழனிமலை, அதுதான் பொதினிமலை. மயில்னாலே முருகன். ஸோ பழனிமலை, ஸோ அதுதான் பொதினிமலை. அது ஒரு மலைநாடு. ஸோ பேகன் ஆட்சி செய்தது ஒரு பெரிய மலைநாடு. மலைனாலே இந்த ஆவிலாம் இருக்கும். ஸோ ஆவியர் குலம் எல்லாருக்கும் பெரிய மலைநாடு. சரியா? இதில் சும்மா லைன் மாதிரி ஒரு இதை பற்றினது. வானம் வாய்ந்த வளமலை காண மஞ்சைக்கு கலிங்கம் நல்கிய ஆவியர் பெருமகன் பேகன். ஸோ பேகன் மயிலுக்கு கலிங்கம் வழங்கியவன். ஸோ அடுத்து பாரி இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா அங்கே பாரு பாம்பு முல்லை கொடி மாதிரி படர்ந்து அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாம்புனா பரம்பு மலை, முல்லைக்கு தன் தேரை வழங்கியவன் தான் பாரி. இது நமக்கு தெரியும். அடுத்து பரம்பு மலையவன் ஆட்சி செய்தது. அடுத்து காரி திருமுடிக்காரி அப்படிம்பாங்க. திருமுடி எடுத்துட்டு மலைக்கு குதிரையில் போவாங்க. மலையமான், குதிரை, வள்ளல். அவ்வளோதான். இது ஞாபகம் போதும். அடுத்து ஆய்னா டர்ட்டுன்னு ஞாபகம். டர்ட்டு பொதியாக இருக்குது. அழுக்கு பொதியாக இருக்குது. அதை நீளம் போட்டு வாஷ் பண்ணணும். ஸோ ஆய் புதிய மலையை சேர்ந்தவன், அதை ஆட்சி செய்கிறவன். அப்புறம் நீல வெண்கல் மற்றும் நாகம் கொடுத்த ஆடை, நீல நாகம் நல்கிய கலிங்கம் இறைவனுக்கு கொடுத்தவன். அடுத்து அதிகன்னா தகடூர், நெல்லி, அவ்வை. இது நமக்கு தெரியும். தகடூர் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும் இதில். அடுத்து நல்லினா நலிமலை. நல்லினா நலி. இது என்ன சொல்லுவாங்கன்னா நல்லி.
இவன் வந்து எல்லாத்தையும் கொடுத்தவன், இந்த மலைவாழ் மக்களுக்கு எல்லாமே கொடுத்தவன் அப்படின்ற பெரிய கை அப்படி சொல்லுவாங்க. மலை போல் கொடுத்தவன், பொருட்செல்வம் நிறைய கொடுத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து கண்டீர மலை அங்கே வந்து சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து மலை மேலே இருக்க மக்களுக்கெல்லாம் வந்து அந்த தண்ணி வருது அப்படின்றது வந்து ஒரு கண்காணா காட்சி. கண்டீரா மலை. ஸோ அங்கே வந்து மழை பெய்யுறது அறிவு. கண்டீர மலை, மலை போல் உதவுனவன், மலைவாழ் மக்களுக்கு உதவுனவன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதெல்லாம் இங்கே வச்சுக்கணும். அடுத்து ஓரினா கொல்லி மலை. புன்னைமரம் நிறைந்த மலைநாட்டை கூத்தருக்கு ஓரி வந்து குதிரை கொண்ட வந்து கொடுத்துருப்பார். அதாவது என்னென்னா வந்து இவர் வந்து காரியோட அவரும் குதிரையை வச்சு சண்டை போடுவார். காரின்றவரும் ஓரியும் குதிரையை வச்சு சண்டை போடுவார். ஸோ வந்து 2 பேருக்கும் சண்டை வந்து நடக்கும். இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, இவர் முக்கியமாக என்ன கொடுத்துருக்காருன்னா, பாணர்களுக்கு யாழ் மீட்டும் பாணர்களுக்கு வந்து குதிரையை வந்து பரிசாக அளிச்சிருப்பார். ஸோ அதை தான் வந்து இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். வல்வில் ஓரி அப்படின்னு சொல்லுவாங்க. வல்வில் ஓரி வலிமையான வில்லை வைத்து யாழ் மீட்டும் பாணர்களை கொல்ல அப்படின்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஓரினா வல்வில் ஓரி, ஒரு வலிமையான வில்லை வச்சுக்கிட்டு யாழ் மீட்டும் பாணர்களை கொல்லனா கொல்லிமலை ஞாபகம் வச்சுக்கணும். ஓரினா கொல்லனா கொல்லிமலை, பாணர்களுக்கு உதவினார். அவ்வளோதான். அடுத்து இவர்களோட நல்லியக்கோடன். கடைசியாக நல்லியக்கோடன் 7 கலரில் வரமாட்டார். அவங்களையும் கடந்தவர் இவர் வந்து நல்லியக்கோடன் வந்து ஓய்மா வந்து திண்டிவனம். சரியா, ஓய்மா திண்டிவனம். இவர் வந்து என்னன்னா நல்லி அப்படின்னா நல்லெலும்பு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓயாமல் என்ன பண்ணுவார், தின்னுக்கிட்டே இருப்பார். திண்டிவனம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இவருக்கு. அவ்வளோதான். இவர் தான் பாட்டுடைய தலைவன் இதுக்கு, சிறுபான்மையற்ற படைக்கு. அடுத்து விரிகிடல் வேலி, அதை பற்றின பாட்டு. வளமலை அப்படின்னா வளமான இல்லை, மீனிங் தான் நிறையா இருக்கும். வளமலைனா வளமான மலை, மலைநாடு. இப்போ பழனி மலையாக இருக்குது. கவா அன் அப்படின்னா அண்ணா அருகில், ஸோ மலை பக்கம். சுரும்பு அப்படின்னா வண்டு. நாகம்னா சுரப்புன்னை. பிறங்குனா விலங்கும். கரங்குனா ஒலிக்கும். வாளுலைனா வெண்ணம். வாளுலை அப்படின்னா வந்து வெண்மையான அந்த மாதிரி. தலையாட்டம், வால் தலைன்னு வர மாதிரியும் இருக்கும். அடுத்து மருளனா வியக்க, நிழல்னா ஒளி வீசும், நீலம்னா நீலமணி, அமர்தனா விரும்பி அமர்தனன். அடுத்து சாவம்னா வில், மால்வரைனா பெரியமலை, கரவாதுனா மறக்காது, துஞ்சுனா தங்கு, நளிசினைனா செறிந்த கிளை, போதுனா மலர், கையலிய அப்படின்னா நெருங்கிய, நாகுனா இளமை, குறும்பொறை அப்படின்னா சிறு குன்று. அடுத்து கொடியர்னா கூத்தர், மலைதல்னா போரிடல், உரல்னா செறிவு, நுகம்னா பாரம். அது மட்டும்தான். இதை மட்டும் திரும்ப பார்த்துடலாம். வளமலைனா வளமான மலை, மலைநாடு. இப்போ பழனி மலையாக இருக்குது. கவா அன் அப்படின்னா மலை பக்கம், அண்ணாலே அருகில், ஸோ மலை பக்கம். சுரும்புனா வண்டு தான் அப்படி சுருங்கி போயிருக்கும். அடுத்து நாகம்னா சுரப்புன்னை. அடுத்து பிறங்குனா விலங்கும். கரங்குனா அப்படி கரங்கி விடும்போது அப்படி கத்திக்கிட்டே விழுவாங்க, ஒலிக்கும். கரங்குனா ஒலிக்கும். வால் இல்லைன்னா வால் தலை ஞாபகம் வச்சுக்கணும், தலையாட்டம். அப்படி இல்லாட்டா வெண்மையான. அடுத்து மருளனா அப்படி வியந்து பார்க்குறது. நிழல்னா ஒளி வீசும், நீலம்னா நீலமணி. அடுத்து ஆலமர் செல்வன் அப்படின்னா சிவபெருமான். ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருப்பார். ஆலமர் செல்வன் சிவபெருமான் இறைவன். அமர்ந்தனா விரும்பி தான் அமர்வாங்க எல்லாரும், அதனால் விரும்பினன். சாவம்னா வில்லால் செத்து போகணுன்னு தான் அவனுக்கு சாவம் நீங்கள் வச்சுக்கணும். மால்வரைனா பெரியமலை, கரவாது அப்படின்னா மரவாது, துஞ்சுனா தங்கு, நளிசினை அப்படின்னா நிறைய செறிந்த கிளை, நடிவாக கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. செறிந்த கிளை, பெரிய கிளை. போதுனா மலர், கைங்கலிய அப்படின்னா நெருங்கிய, நாகு அப்படின்னா இளமை, குறும்பொறை அப்படின்னா சிறு குன்று. அடுத்து கோடியர் அப்படின்னா கொடியவர். மலைதல்னா மலையில் வச்சு தான் போர்லாம் நடக்கும், போரிடல். உரல்னா செறிவு. அடுத்து நுகம்னா பாரம், நகம் தான் நமக்கு பெரிய பாரம், அதை வெட்டுறதே. அடுத்து பேகன் வந்து திரும்ப அதே தான் ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. பேகன் வந்து ஆவினன்குடியில் பொதினி, இப்போ பழனி மலை. பாரி பரம்பு வந்து 300 ஊர்களை வந்து கொடுத்தவர். பிரான்மலை எங்கே இருக்குது, சிவகங்கை,
சிங்கம்புணரியில். சரியா? சிங்கங்கை சிங்கம்புணரி யார்? பாரி. அடுத்து காரி. காரி திரும்பினா மலையில் குதிரையில். சரியா? தென்பெண்ணை ஆறு. திருக்கோளிலூர். அடுத்து ஆய்னா ஆய் ஆண்டிரன் பொதியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அகத்திய மலையாக இருக்குது. திருநெல்வேலி குற்றாலம் பாபநாசம் அதெல்லாம் வந்து சேர்ந்தது தான் பொதியாக இருக்குது. என்ன பார்த்தோம்? தேட்டு பொதிய மலை. ஸோ பொதிய மலை தான் இப்போ அகத்தியர் மலை. திருநெல்வேலி குற்றாலம் பாபநாசம் நம்ம சுற்றுலா போகிற எல்லா இடம் எல்லாமே பொதிய மலைன்னு முன்னாடி சொன்னாங்க. இப்போ அகத்தியர் மலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதியமான் தகடூர் நெடுமான் நெஞ்சி. ஸோ இது வந்து தருமபுரியோட தலைநகர் தான் தகடூர். இது வந்து பூரிக்கல் மலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நல்லி அப்படின்னா நலிமான் நெடுங்காடு. நல்லி சாப்பிட்டுட்டு இது வந்து உதகமண்டலம் ஊட்டி. இப்போ உதகமண்டலம் ஊட்டின்னு இருக்குது. நல்லி என்ன பார்த்தோம்? நல்லி கண்டி. இது வந்து ஆக்சுவலி அந்த நல்லி தான் வந்து நல்லெலும்புன்னு பார்த்தோம். இந்த நல்லி அந்த நல்லி கிடையாது. நல்லினா நலிமலை. இது வந்து கண்டீரா. நல்லினா அந்த மலை மேலே தண்ணி வந்து அந்த மலைவாழ் மக்களுக்கு அதெல்லாம் வந்து காண கிடைக்காத காட்சின்னு பார்த்தோம்ல, அந்த நல்லி. ஸோ நெடுங்காடு மலை அதில் பார்த்துட்டோம் மலைன்ட்டு. ஸோ உதகமண்டலம் ஊட்டி இதான். ஓரி வல்வில் ஓரி. ஸோ வல்வில் ஓரி அந்த கொன்னாங்க அப்படி பார்த்தோம். கொல்லிமலை. ஸோ கொல்லிமலை மலை பூரா கல் தான் இருக்கும். ஸோ நாமக்கல். ஓகேவா? அடுத்து ஓய்மா நாட்டு. ஓயவே மாட்டான். நல்லியை சாப்பிட்டு தின்னுக்கிட்டே இருப்பான். ஓயவே மாட்டான் அந்த மாதிரி. அடுத்து அடிமடமும் சான்றோருக்கு அணி. இது வந்து பழமொழி நாடு. திடீர்னு நடுவில் வந்து அது பழமொழி நானூறு திடீர்னு நடுவில் வந்திருக்கும். அடிமடமும் சான்றோருக்கு அணி. ஏதோ ஒரு அணி எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஓகேவா? அடுத்து புறநானூறு கூறும் வள்ளல் குமணன். இவர் வந்து முதிரமலை, ரொம்ப அறிவில் முதிர்ச்சியானவர். இவர் தம்பி இளங்குமணன் வந்து இவர் நாடு கடத்திட்டு இவர் தலையை கொண்டு வரவங்களுக்கு வந்து பரிசுன்னு சொன்னது வந்து ஒரு புலவர் வருவார். இவன் அப்போ வந்து குமணன் கையில் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஸோ என்ன சொல்லுவார்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு நான் பரிசு கொடுக்கணும். ஸோ அதனால் என் தலையை இந்த உடைவாளை கொடுத்து என் தலையை வெட்டி கொண்டு போய் என் தம்பிகிட்ட கொடுங்க, அவர் உங்களுக்கு பரிசு கொடுப்பாரு, அது நான் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழுக்கு தலை கொடுத்தவன் குமணன். பழைய கொஸ்டினில் வந்திருக்கு. புலவருக்கு தலை கொடுத்தவன் குமணன். தமிழுக்கு தலை கொடுத்த குமண வள்ளல். இது வந்து எந்த இதில் நூலில் சொல்லியிருக்குன்னு சொன்னால் புறநானூறு. தமிழுக்கு தலை கொடுத்த குமண வள்ளல் அப்படின்னா வந்து மன்னர்களை பற்றி சொன்னதே புறநானூறு தான். ஸோ புறநானூறு. நல்லியக்குடன் தான் வந்து தானே தனியாக ஈகை பாரத்தை தூக்கி வலிமை சேர்த்தான்னு எழுதுவாங்க. நீலம் அப்படின்னா ஆகு பெயர். நீலம்னா ஆகு பெயர். கடல் தானே அப்படின்னா கடல் போன்ற இந்த கடல் போன்ற போர்ப்படை அப்படின்னா கடல் போன்ற தானே. ஸோ உவமை தொகை. அரவக்கடல்னா 2ஆம் மீட்டர். அடுத்து வந்து மலைதல் அப்படின்னா தொழிற்பெயர். விரிகடல்னா வினை தொகை. அடுத்து சிறுபான்மற்றப்படையில் வந்து நல்லூர் நத்தத்தினார் தான் எழுதினார். 10 பாட்டு உள்ள ஒன்று. ஓய்மா மன்னன் நல்லியக்கோடன். சரியா? நல்லியக்கோடன் அவர் வந்து இந்த கடையில் வீடுகளை சேர மாட்டார், தனியாக இருப்பார்ல, அவர் தான். ஓயவே மாட்டார். நல்லி என்ன பண்ணுவார்? நல்லிய திண்டிவனத்தில் தின்னுக்கிட்டே தான் இருப்பார்னு பாட்டுடை தலைவன். இது வந்து மொத்தம் வந்து 269 அடி வழியில் மற்றொரு பாணனை ஆற்றுப்படுத்துவதாக வரும். எத்தனை அடி நல்லியக்கோடன் தலைவர் இந்த சிறுபான்மற்றப்படையில் எத்தனை அடி அப்படின்னா 2, 6, 9. சிறு அடி தான். சிறுவே 2. ஸோ சீருனா 1, 2. ஸோ 269 2 அடியாக வச்சு போவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கோடை மலை. இதை அடுத்த வீடியோவில் கூட பார்க்கலாம்.